வணக்கம் பானு. அதாவது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி 21 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யும் என்பதாலும் நவம்பர் 26, 27 ஆகிய 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகின்றன. குறிப்பாக சென்னை, மந்தவெளி, மயிலாப்பூர், அண்ணா சாலை, கிண்டி, அடையார், ஸ்ரீநகர், பாரிமுனை, தாம்பரம், குருவம்பேட்டை, எழும்பூர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை, ஓஎம்ஆர் சாலை, பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை காரணமாக பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக ஓஎம்ஆர் பகுதியில் மழை பெய்ததின் எதிரொலியாக கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை காணப்படுகிறது. வாகன ஓட்டிகள் அதனால் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இதே போல கோவிலம்பாக்கம் அந்த பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதே போன்று தாம்பரம் ரயில்வே சுரங்க பாதையிலும் மழைநீர் அதிகப்படியாக இருப்பதனால் அவ்வழியே செல்லக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிப்புக்குள் ஆகின்றனர். அதாவது கிழக்கு தாம்பரம் மேற்கு தாம்பரம் செல்லக்கூடிய அந்த பாதையாக பயன்படுத்தக்கூடியது. அதனால் என்ன செய்யறாங்க, இந்த 3 கிலோமீட்டர் சுற்றளவு சுற்றியே அவர்கள் பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது 2 மணி நேரத்துக்கே மக்களால் சாலையில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிக கனமழை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அடுத்து வரும் 2 நாட்களுக்கு மக்களின் இந்த சாலை பயணம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் எனவும் கூறுகின்றனர். ஆகையால் மக்கள் செல்லக்கூடிய அந்த முக்கிய சாலைகள் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தேங்கக்கூடிய இடங்களை மாநகராட்சி அதிகாரி உடனடியாக ஆய்வு செய்து அங்கு தேங்கிய தண்ணீர் உடனே வெளியேற்றுமாறும் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கின்றனர். இதே போல் ஒரு சில இடங்களில் மர கிளைகள் விழுவதும் என தகவல் வந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு. அதனையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வமும் ஒரு கோரிக்கை விடுக்கின்றனர். பானு, விவரங்களுக்கு நன்றி மனோகரன். சென்னையில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் தாம்பரம் பிரதான சாலையில் கோவிலம்பாக்கம் இணைப்பு சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்திருக்கின்றனர். இந்த தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.